ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஸோ அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லும்போதே நமக்கு தெரியுது ஃபுல் அண்ட் ஃபுல் இதை வந்து ஆட்டம்ஸ் பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த ஆட்டம்ஸ் பற்றி ரிசர்ச் பண்ண சயின்டிஸ்ட் அவங்க ஆட்டம்ஸ்குள்ளே சப்பட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் எப்படி கண்டுபிடிச்சாங்க, ஸோ என்ன எக்ஸ்பெரிமெண்ட் யூஸ் பண்ணாங்க, அண்ட் சம் பிரின்சிபிள்ஸ், இந்த மாதிரி நிறைய தியரிஸ், இந்த மாதிரி தான் வந்து அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாகவே இருக்கும். இதெல்லாம் சேர்ந்த ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் தான் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதோட ஆட்டம்ஸ் பற்றியும் அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றியும் நம்ம ஸ்டடி பண்ணுறது தான் இந்த அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து இன்ட்ரோடக்ஷன் தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ நான் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், தியரிஸ் அதெல்லாம் நான் போஸ்ட் பண்ணலை. அது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ நான் எக்ஸ்பெரிமெண்ட் வைஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பெரிமெண்ட் போஸ்ட் பண்ணல. ஸோ இதை பார்க்க வேண்டாம், நான் அதுக்குன்னு தனியாக வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பாருங்கள். ஓகேவா? ஸோ இதில் வந்து நான் ஒரு ஜென்ரல் இன்ட்ரோடக்ஷன், ஒரு ஷார்ட்டான இன்ட்ரோடக்ஷன் தான் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் அன் ஆட்டம். ஆட்டம்ஸ் பற்றி நிறைய சயின்டிஸ்ட் வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து ஒரு ஹிஸ்ட்ரியாகவே அது வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ ஆட்டமோட ஹிஸ்ட்ரின்றது ரொம்ப பெருசு. நான் வந்து குறிப்பிட்ட சயின்டிஸ்ட் மட்டும் ஆர்டர் பண்ணி ஷார்ட்டான இன்ட்ரொடக்ஷனாக நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ நான் ஏன் வந்து இந்த சயின்டிஸ்ட் மட்டும் எடுத்திருக்கேன் அப்படின்னா இவங்களோட தியரிஸ் எல்லாமே என்னாச்சு அப்படின்னா ஒரு பிக் ரெவல்யூஷனை வந்து க்ரியேட் பண்ணிச்சு. ஓகே, ஸோ அதனால் நான் வந்து இந்த ஆர்டர் ஆஃப் சயின்டிஸ்ட் மட்டும் சூஸ் பண்ணி வீடியோ பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் வந்து ஆட்டம்ஸ் பற்றி ரிசர்ச் பண்ண சயின்டிஸ்டான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நிறைய பேர் வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. நான் வந்து இவங்கள மட்டும் எடுத்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு யார் வருவான்னு பார்த்தீங்கன்னா டெமோக்ரிட்டஸ் வருவார். ஓகே, ஸோ 400 BC, ஆக்சுவலாக பிஃபோர் கிறிஸ்டில் வந்து டெமோக்ரிட்டஸ் வந்து இதை பற்றி ரிசர்ச் பண்ணுவார். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜான் டால்டன் 1800. ஓகே, ஸோ இவர் வந்து 18th செஞ்சுரியில் வந்து ஆட்டம்ஸ் பற்றி ரிசர்ச் பண்ணுறாரு. அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா ஜே தாம்சன், ரூதர்ஃபோர்ட், நீல்ஸ் போர் அண்ட் எர்வின் ஸ்காட் ரீஞ்சர். ஓகேவா? ஸோ இவங்க எல்லாமே 19th செஞ்சுரிக்கு அப்புறம். இதில் என்னாச்சுன்னு பார்த்திங்கன்னா 19th செஞ்சுரிக்கு அப்புறம் தான் வந்து ஆட்டம்ஸோட ரிசர்ச் வந்து பெரிய லெவலுக்கு போச்சு. ஓகேவா? ஸோ அது வரைக்கும் ஆட்டம்ஸ்னால் ஒரு மிக சிறிய துகள், அதில் வந்து எதுவும் இருக்காது. ஸோ அது வந்து ஒரு பார்ட்டிக்கல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தாங்க. பட் ஜே தாம்சன் வந்து எலக்ட்ரானை கண்டுபிடிப்பார். ஓகேவா? ஸோ அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பெரிய ரெவல்யூஷன் க்ரியேட் ஆகும் அட்டாமிக் ஹிஸ்ட்ரியிலே. ஓகேவா? ஸோ ஆட்டம்ஸே ரொம்ப சிறுசாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதுலேயும் ஒரு சிறிய பார்ட்டிக்கல் ஒன்று இருக்குது அப்படின்னு வந்து அவர் சொன்னோன்னே ஸோ ஆட்டம்ஸ் பற்றி நிறைய பேர் வந்து திருப்பி ரிசர்ச் பண்ண தொடங்கினாங்க. ஸோ இப்படி பண்ண தொடங்கினதான் இப்போ வந்து நிறைய ரிசர்ச் அப்படியே போய்கிட்டே இருக்குது ஆட்டம்ஸ் பற்றி ரிசர்ச் பண்ணதுலையே. ஸோ 19th செஞ்சுரிக்கு அப்புறம் தான் வந்து ஆட்டம்ஸ் பற்றி பரவலாக எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ அட்டாமிக் ஹிஸ்ட்ரியில் ஒரு பெரிய ரெவல்யூஷன் எப்போ ஏற்படுச்சுன்னு பார்த்திங்கன்னா ஆஃப்டர் 19th செஞ்சுரி, அதுவும் ஜே தாம்சன் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு அப்புறம் தான். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அரிஸ்டாட்டில். ஸோ அரிஸ்டாட்டில் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா அவர் வந்து ஆட்டம்ஸ் பற்றி ரிசர்ச் பண்ணலை. அவர் வந்து மேட்டர்ஸை வந்து என்ன சொன்னார் அப்படின்னா காம்போ ஆஃப் ஃபயர், ஏர், வாட்டர் ஆர் எர்த் அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த 4 காம்போனண்ட்டோட காம்பினேஷன் தான் வந்து மேட்டர் அப்படின்னு வந்து அவர் சொன்னார். ஓகே, ஸோ இதுதான் வந்து இவரோட பாயிண்ட். ஓகேவா? ஸோ மேட்டர்னால் இது 4ம் சேர்ந்தது தான் அப்படின்னு சொன்னார். டெமோக்ரிட்டஸ் என்ன சொன்னார் அப்படின்னா ஆட்டம்ஸ் வந்து கண்டுபிடிச்சார். இவர் வந்து ஒரு க்ரீக் ஃபிலாசபர். ஓகேவா? ஸோ இவர் வந்து க்ரீக் நாட்டை சேர்ந்தவர். அண்ட் இவர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு சயின்டிஸ்ட், ஆட்டம்ஸ் பற்றி ரிசர்ச் பண்ண ஃபர்ஸ்ட்டு சயின்டிஸ்ட் வந்து இவர் தான். ஆக்சுவலாக இவர் வந்து எந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸுமே வந்து பண்ணலை. ஓகேவா? ஆட்டம் கண்டுபிடிக்கிறதுக்கு இவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கண்டுபிடிச்சதுக்கான எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லை. ஓகேவா? ஸோ இவர் எப்படி அதை வந்து கண்டுபிடிப்பார் அப்படின்னா ஒரு ஆப்பிள் எடுத்து கட் பண்ணுவார். ஓகேவா? ஸோ அந்த ஆப்பிள் எடுத்து அவர் கட் பண்ணும்போது 2 half-ஆக பிரியும் அந்த ஆப்பிள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அதை கட் பண்ணும்போது 4ஆக மாறும்.
ஸோ அதை திருப்பி கட் பண்ணோம் அப்படின்னா 8ஆக மாறும். ஸோ இந்த மாதிரி டபுளாக மாறிக்கிட்டே போய்கிட்டே இருக்கும். ஸோ அட் சர்டைன் பாயிண்டில் ஒரு பாயிண்ட்டை வந்து அதை என்ன பண்ண முடியாது அப்படின்னா கட் பண்ணவே முடியாது. ஸோ இன்டிவிசிபிளாக இருக்கும். ஓகே, டிவைட் பண்ணவே முடியாது. ஸோ அந்த பார்ட்டிக்கிள் அந்த பீஸை தான் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா ஆட்டம் அப்படின்னு சொன்னார். ஓகே, ஸோ இந்த ஆட்டம் அப்படின்ற வேர்டை வந்து இவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். அண்ட் இந்த வேர்டை வந்து அவர் எப்படி சொல்லுவார் அப்படின்னா, ஸோ க்ரீக் வேர்டு ஆட்டமாஸ், ஓகே, ATOMOS, ஆட்டமாஸ், அந்த வேர்ட்லேருந்து தான் வந்து ஆட்டம் அப்படின்னு வந்து நேம் வைப்பார் அந்த பீஸ்க்கு. ஓகேவா, ஸோ இப்படி தான் வந்து அவர் ஆட்டமை வந்து கண்டறிஞ்சார். ஓகே, ஸோ இவர் வந்து இதுக்கு எந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுமே பண்ணலை, ஜஸ்ட்டு வந்து இதோட அசம்ஷன். ஓகேவா, ஸோ அந்த ஒரு இன்டிவிசிபிள் பார்ட்டிக்கல் ஆட்டம் அப்படின்னு சொன்னார். அண்ட் இது வந்து எல்லா மேட்டர்லேயுமே வந்து இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஓகேவா, ஸோ ஒரு மேட்டர் வந்து இந்த ஆட்டம்ஸால் தான் மேடப் ஆகிருக்கு. ஸோ நிறைய ஆட்டம்ஸ்லாம் சேர்ந்து தான் வந்து மேட்டர். இந்த யூனிவர்ஸில் இருக்க எல்லாமே வந்து அப்படி தான் மேடப் ஆகிருக்கு அப்படின்னு வந்து இவர் சொல்லுவார். பட் அரிஸ்டாட்டில் வந்து அதை என்ன பண்ண மாட்டார் அப்படின்னா ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஓகே, ஸோ அவர் வந்து ஃபயர், ஏர், வாட்டர் ஆர் எர்த் இதோட காம்பினேஷன் தான் மேட்டர் அப்படின்னு வந்து சொல்லுவார். பட் அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சாங்க. ஸோ இந்த யூனிவர்ஸில் இருக்க எல்லா மேட்டருமே வந்து எதால் மேடப் பண்ணப்பட்டது அப்படின்னா ஆட்டம்ஸால் மேடப் பண்ணப்பட்டது தான் அப்படின்னு வந்து இவர் ப்ரூவ் பண்ணுவார். அடுத்து வர ஜான் டால்டனும் அதை தான் ப்ரூவ் பண்ணுவார். ஓகேவா, ஸோ நம்ம பாடி கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா மேட்ராக கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா நம்ம பாடியும் என்ன தான் ஆட்டம்ஸால் மேடப் பண்ணதான். ஓகேவா, ஸோ இந்த யூனிவர்ஸில் இருக்க ஒவ்வொரு மேட்டருமே வந்து எதுவால் மேடப் ஆனது அப்படின்னா ஆட்டம்ஸால் தான். ஒரு சாக்பீஸாக இருக்கட்டும், எனிதிங். ஓகே, ஸோ எல்லாமே வந்து ஆட்டம்ஸால் தான் மேடப் ஆகிருக்கு. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான் டால்டன். இவர் வந்து ஃபாதர் ஆஃப் மாடர்ன் அட்டாமிக் தியரி. ஓகேவா, ஸோ இவர் வந்து ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா இவர் தான் வந்து ஆட்டம்ஸ்க்கு வந்து ஒரு கிளியர் வியூ கொடுத்தார். ஓகே, ஸோ டெமோக்ரிட்டஸ் வந்து ஆட்டம்ஸ், ஸோ ஆட்டம்னு ஒன்று இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். பட் அவர் அப்படி சொல்லியிருக்காரு, நம்ம அதை ரிசர்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு இவர் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணும்போது தான் ஆட்டம்ஸ் வந்து இப்படி இருக்கும். ஸோ ஆட்டம் வந்து ஒரு ரவுண்டாக இருக்கும், அது வந்து ஒரு நியூட்ரல் பார்ட்டிக்கிள், ரொம்ப சின்ன பார்ட்டிக்கிள், இன்விசிபிள் பார்ட்டிக்கிள், அதை வந்து நம்மளால் விசிபிள் பண்ணவே முடியாது அப்படின்னு வந்து இவர் சொல்லியிருந்தார். ஓகேவா, அதே மாதிரி இந்த யூனிவர்ஸில் எல்லா மேட்டருமே ஆட்டம்ஸால் தான் மேடப் ஆகிருக்கு அப்படின்றதையும் இவர் சொல்லியிருந்தார் இவரோட தியோரியில். அண்ட் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா ஆட்டம்ஸ் ஆஃப் சேம் எலமெண்ட்ஸ் ஆர் சேம். ஸோ இதுக்கு என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா சேம் எலமெண்ட்லேருந்து நம்ம எடுக்கிற ஆட்டம்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சேமாக இருக்கும். ஓகேவா, அப்படின்னு வந்து இவர் சொல்லியிருந்தார். ஸோ டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ்லேருந்து நம்ம டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் எடுத்தோன்னா அதுவும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். எதுலன்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, ஸோ அதோட ஷேப்பு, சைஸ், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் அதில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ்லேருந்து எடுக்கிற டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ். ஓகேவா, இதே சேம் எலமெண்ட்ஸ்லேருந்து எடுக்கிற சேம் ஆட்டம்ஸ் வந்து அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்துலேயுமே எப்படி இருக்கும் அப்படின்னா சேமாக இருக்கும் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருந்தார் அவரோட தியரியில். ஓகே, ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சோடியம், மெக்னீஷியம் 2 எலமெண்ட் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 2 எலமெண்ட்டில் இருந்தும் ஒரு ஆட்டம், இதில் ஒரு ஆட்டம் எடுத்தோம்னா கண்டிப்பாக 2 கம்பேர் பண்ணுறப்போ அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா, ஏன்னா ரெண்டுமே டிஃப்ரெண்ட் எலமெண்ட், ஸோ டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ். இதே வந்து சோடியம் எடுத்துருந்தோம், இல்லை மெக்னீஷியம் எடுத்துருந்தோம் அப்படின்னா ஸோ அது ரெண்டோட கேரக்டரிஸ்டிக்ஸும் சேமாக இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் இதோட எக்ஸாம்பிள். அண்ட் இவர் தான் என்னென்னா ஃபாதர் ஆஃப் மாடர்ன் அட்டாமிக் தியரி. ஓகே, ஜான் டால்டன். ஓகேவா, ஸோ 18th century வரைக்கும் இந்த அளவுக்கு தான் ஆட்டம்ஸ் பற்றி தெரிஞ்சிருந்துச்சு. ஓகேவா, ஸோ அடுத்து 18th century லாஸ்ட்டில் தான் வந்து யார் வருவான்னு பார்த்தீங்கன்னா ஜே தாம்சன் வருவார். ஓகேவா, ஸோ அந்த லாஸ்ட் பீரியட் 18th centuryயோட லாஸ்ட் பீரியடில் தான் இவர் எலக்ட்ரானை கண்டுபிடிப்பார். ஸோ நம்ம அப்ராக்சிமேட்டாக 19th century ஆஃப்டர்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ ஜே தாம்சன் இவர் வந்து கேத்தோட் ரே டிஸ்சார்ஜ் டியூப் எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்ணி எலக்ட்ரானை கண்டுபிடிப்பார். ஓகே, ஸோ இவர் வந்து எலக்ட்ரான் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா ஒரு மாடல் கொடுப்பாரு ஆட்டம். ஸோ ஆட்டம்னா இப்படி தான் இருக்கும், அதுக்குள்ளே எலக்ட்ரான் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு வந்து ஒரு மாடல் இவர் கொடுத்துருந்தாரு. அந்த மாடல் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ளம் புட்டிங் மாடல். ஓகேவா, ஸோ ப்ளம் புட்டிங் மாடல்
ப்ளம் கேக் இருக்குல்ல, ஸோ அது கூட வேண்டாம். வாட்டர் மிலன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை வந்து நம்ம கட் பண்ணுறோம் அப்படின்னா 2ஆக பிரிஞ்சிடும். ஸோ அந்த ரெட் கலரில் இருக்குல்ல, அந்த பல்ப் இருக்குல்ல ரெட் கலர், ஸோ அதை வந்து ஃபுல்லாக பாசிட்டிவ் சார்ஜாக எடுத்துக்கிட்டார். ஓகேவா? ஸோ அங்கே பிளாக் கலரில் சீட்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த சீட்ஸை வந்து எலக்ட்ரான்ஸாக கன்சிடர் பண்ணிக்கிட்டார். ஸோ அந்த ஹோல் இதை ஆட்டமாக கன்சிடர் பண்ணிக்கிட்டார். ஸோ அந்த ஆட்டமில் ஃபுல்லாக பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து அங்கங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். மிச்சம் இருக்க எல்லா இடமும் பாசிட்டிவ் சார்ஜு அப்படின்னு வந்து அவர் ஒரு மாடல் கொடுத்துருந்தார். ஓகேவா? அந்த மாடல் பேர் வந்து ப்ளம் புட்டிங் மாடல். ஆக்சுவலாக ப்ளம் கேக்குன்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதுவும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால தான் அது வந்து ப்ளம் புட்டிங் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இவருக்கு அப்புறம் தான் என்னாச்சு அப்படின்னா ஆட்டம்ஸ் பற்றி நிறைய தெரிய ஆரம்பிச்சு. அதை நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். ஸோ எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு ஒரு பார்ட்டிக்கிள் இருக்குது அப்படின்றது தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதை ஃபர்தர் ரிசர்ச் பண்ணாங்க நிறைய சயின்டிஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரூதர்ஃபோர்ட். ஆக்சுவலாக ரூதர்ஃபோர்டுக்கு முன்னாடியே வந்து கோல்ட்ஸ்டீன் என்ன பண்ணுவார் அப்படின்னா புரோட்டான் கண்டுபிடிப்பார். ஓகே, ஸோ அவர் எப்படி கண்டுபிடிப்பாருன்னா ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் இல்லை. இதே கேத்தோட் ரே டிஸ்சார்ஜ் டியூப் எக்ஸ்பெரிமெண்ட் ஜே தாம்சன் பண்ண அதே எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்லைட் சேஞ்சஸ் மட்டும் பண்ணி புரோட்டான் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவார். ஓகேவா? ஸோ அது ரெண்டுமே சிமிலராக தான் இருக்கும். 2 எக்ஸ்பெரிமெண்ட்டுமே ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் மட்டும்தான் அதில் இருக்கும். ஓகேவா? ஸோ புரோட்டான் கண்டுபிடிச்சிருவார். அடுத்து தான் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா ரூதர்ஃபோர்ட் வந்து நியூக்ளியஸ் கண்டுபிடிப்பார். கோல்டு ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட் யூஸ் பண்ணி கண்டுபிடிப்பார். ஸோ இவர் வந்து ஆக்சுவலாக நியூக்ளியஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சி வந்து இவர் இதை பண்ண மாட்டார். ஸோ புரோட்டான்ஸோட லொக்கேஷன் ஆட்டமில் எங்கே இருக்குது, ஓகேவா, அது வந்து எந்த இடத்துல இருக்கும் புரோட்டான்ஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவார். ஓகேவா? ஸோ பண்ணும்போது எல்லா புரோட்டான்ஸுமே வந்து சென்டரில் தான் ஃபுல்லாக இருக்குது, எல்லாமே வந்து சென்டரில் தான் குவிஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு ரிசல்ட் அவருக்கு கிடச்சதுனால ஸோ அந்த பார்ட்டவே அவர் வந்து நியூக்ளியஸ் அப்படின்னு சொன்னார். ஓகேவா? ஸோ அப்போ நியூக்ளியஸ்னால் சென்டராக இருக்கும், அதுக்குள்ளே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும் அப்படின்னு வந்து ரூதர்ஃபோர்ட் சொல்லியிருந்தார். ஓகேவா? ஸோ அப்படி தான் இவர் நியூக்ளியஸை கண்டுபிடிப்பார். ஓகே, அண்ட் இவர் ஒரு மாடல் கொடுப்பாரு, நியூக்ளியர் மாடல். இப்போ நான் சொன்னேன்ல, ஸோ நியூக்ளியஸ் வந்து சென்டராக இருக்கும், அதுக்குள்ளே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், ஸோ ஆட்டம்ஸ் இருக்கும், ஸோ அங்கங்கே எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஆக்சுவலாக அவர் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் வந்து நியூக்ளியஸ் சுற்றிக்கிட்டே இருக்குது, ரிவால்வ் ஆகிக்கிட்டே இருக்குது. சன்னை வந்து எப்படி மற்ற பிளானட்ஸ்லாம் சுற்றிக்கிட்டே இருக்கோ அதே மாதிரி நியூக்ளியஸை எலக்ட்ரான்ஸ் வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது, கண்டினியூஸாக சுற்றுது அப்படின்னு வந்து ரூதர்ஃபோர்ட் சொல்லுவார். ஓகேவா? ஸோ இவர் அப்படி சொல்லியிருந்தாலுமே வந்து அதில் நிறைய லிமிட்டேஷன்ஸ் இருந்துச்சு. இவர் சொல்கிற மாதிரி கண்டினியூஸாக சுற்றுச்சு அப்படின்னா ஆட்டம் வந்து இன்ஸ்டேபிளாக மாறிடுது. ஓகேவா? ஸோ அதில் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியே இல்லை. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் வந்து லிமிட்டேஷனாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய லிமிட்டேஷன்ஸ் இருந்ததுனால இவரோட மாடல் வந்து அவ்வளோ எஃபெக்டிவ் மாடலாக இல்லை. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய லிமிட்டேஷன்ஸ் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இவரோட மாடலை வந்து ஃபர்தராக ஸ்டடி பண்ணி சில மாடிஃபிகேஷன் பண்ணுவார். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நீல்ஸ் போர் தான் வருவார். இவரோட மாடலை வந்து மாடிஃபை பண்ணுவார். இவரோட லிமிட்டேஷன்ஸ் எல்லாமே வந்து இவர் கரெக்ட் பண்ணி கொடுப்பார். ஓகே, ஸோ நான் சொன்னேன்ல அவரோட மாடல் வந்து இன்ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இவரோட மாடலில் வந்து முக்கியமான பாயிண்ட்டு ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஆட்டமை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஓகே, ஸோ நான் 4th பாயிண்ட்டாக கொடுத்துருக்கேன். ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஆட்டம் வந்து இவர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பார். ஓகேவா? ஸோ அவரோட மாடலில் வந்து அது லிமிட்டேஷனாக இருக்கும். ஓகே, ஸோ அவர் வந்து கண்டினியூஸாக சுற்றுது அப்படின்னு சொல்லியிருப்பார். இவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா ஸ்டேஷனரி பாத்தில் வந்து சுற்றிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவார். ஓகேவா? ஸோ ஸ்டேஷனரியாக சுற்றும்போது அங்கே வந்து ஆட்டம் ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்ற ஒரு பாயிண்ட் சொல்லுவார். ஸோ இதெல்லாம் நான் வந்து ஃபர்தராக போஸ்ட் பண்ணியிருக்கேன் வீடியோஸில். ஓகேவா? ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், நான் ஜஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் தான் நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ நான் இந்த எல்லாமே வந்து தெளிவாக நான் எக்ஸ்பெரிமெண்டலாக வந்து வீடியோஸ் போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், நான் வந்து ஜஸ்ட் இன்ட்ரொடக்ஷனாக சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே, ஸோ நீல்ஸ் போர் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா ஸ்டேஷனரி பாத்தில் வந்து சர்க்குலர் ஆர்பிட்டில் சுற்றிட்டு இருக்கு அப்படின்னு வந்து இவர் சொல்லுவார். ஓகேவா?
ஸோ அது மாதிரி சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் வந்து எங்கெங்கே இருக்கும் அப்படின்ற கரெக்டான லொக்கேஷன் அதுக்கு கொடுத்துருப்பாரு, இவர் தான் கொடுத்துருப்பாரு. அண்ட் பார்த்திங்கன்னா எனர்ஜி லெவல்ஸ் பற்றி சொல்லியிருப்பார், ஓகேவா. அண்டு அந்த ஆர்பிட்டை தான் வந்து இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா எனர்ஜி லெவல் அப்படின்னு சொல்லுவார், சரியா. ஒவ்வொரு ஆர்பிட்டும், ஸோ இந்த ஆர்பிட்டில் வந்து ஸோ ஃபஸ்ட் ஆர்பிட்டில் இவ்வளோ எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கணும், செகண்ட் ஆர்பிட்டில் இவ்வளோ எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கும் வந்து கரெக்டான ஒரு ஃபார்முலா கூட கொடுத்துருப்பாரு, 2n² அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எல்லாமே வந்து போர் மாடலில் தான் நமக்கு கிடச்சிருச்சு, ஓகேவா. ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து எலக்ட்ரான்ஸ்க்கு வந்து எனர்ஜி இருக்குது. ஸோ அந்த ஆர்பிட்டை பொறுத்து இவ்வளோ எனர்ஜி, ஸோ அடுத்த ஆர்பிட்டை பொறுத்து இவ்வளோ எனர்ஜி, இந்த மாதிரி எனர்ஜி லெவல்ஸ் பற்றி நிறைய சொல்லியிருக்காரு. அண்ட் இவரோட மாடலில் இருந்து நம்ம ரேடியஸ் ஆஃப் த ஆர்பிட்டை வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அதுக்கு வந்து இவர் ஃபார்முலா டிரைவ் பண்ணியிருக்காரு. அண்ட் வந்து எனர்ஜி ஆஃப் அன் எலக்ட்ரான், ஓகேவா. ஸோ ஒவ்வொரு எலக்ட்ரான்ஸ்க்கு என்ன எனர்ஜி இருக்கும் அதோட எனர்ஜி லெவலை பொறுத்து, ஓகேவா. ஸோ அதுவே வந்து இவரோட மாடலில் வந்து டிரைவ் பண்ணலாம், ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறைய பாஸ்டுலேட்ஸ் வந்து இவருக்கு இருக்குது, சரியா. ஸோ இவரோட மாடல் வந்து மோஸ்ட் அக்செப்டபிள் மாடலாக இருக்குது, ஓகே. இப்போவுமே நம்ம வந்து போரோட மாடல் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இவரோட மாடலில் லிமிட்டேஷன்ஸ் இல்லையா அப்படின்னு பார்த்திங்கன்னா இருக்குது, சரியா. ஸோ ஸ்டார்க் எஃபெக்ட், சீமான் எஃபெக்ட் இதெல்லாம் வந்து இது வந்து ஒபே பண்ணலை, ஓகே. அண்ட் இன்னொன்று பார்த்திங்கன்னா ஹைசன்பெர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபலையும் வந்து ஒபே பண்ணாது, சரியா. இருந்தாலுமே இவரோட மாடல் வந்து அக்செப்டபிள் மாடலாக இருக்குது. ஏன்னா எல்லாத்தையுமே வந்து இவர் வந்து கொடுத்துருந்தார், ஓகேவா. ஸோ ஆட்டம்ஸ் வந்து இப்படி தான் இருக்குது, ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து இப்படி தான் வந்து ரிவால்வ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளியரான ஆப்டான வியூ ஆட்டம்க்கு கொடுத்துருந்ததுனால மோஸ்ட் அக்செப்டபிள் மாடலாக போரோட மாடல் தான் இருக்குது, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாமர்ஃபீல்ட் வருவார். அவர் என்ன பண்ணுவார்னா இவரோட மாடலில் சம் மாடிஃபிகேஷன் மட்டும் பண்ணுவார். மெயினாக என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சர்க்குலர் ஆர்பிட்டில் சுற்றிட்டுருக்குன்னு அவர் சொல்லுவார் போர். ஆனால் இவர் என்ன பண்ணுவார்னா எலிப்டிக்கலில் தான் சுற்றுது அப்படின்னு சொல்லுவார், ஓகேவா. ஸோ இவர் வந்து இந்த பாயிண்ட்டை வந்து எப்படி சொன்னார் அப்படின்னா போர் வந்து ஹைட்ரஜன் ஆட்டம்க்கு ஸ்பெக்ட்ரம், ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம், ஜஸ்ட்டு தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க, ஓகேவா. ஸோ ஹைட்ரஜன் ஆட்டம்க்கு சம் ஸ்பெக்ட்ரம் கிடைக்கும், ஓகேவா. ஸோ நம்ம அதை ஹீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து சம் ஸ்பெக்ட்ரம் கிடைக்கும். அந்த ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் பற்றி இவர் தான் வந்து போர் தான் வந்து நம்ம கொடுத்துருப்பாரு, ஓகேவா. ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்றது போரோட மாடல்லேருந்து தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அது வந்து ரொம்ப ஒரு ஆப்டானதாக இல்லை, ஓகேவா. ஸோ சம் இது இருந்துச்சு, கரெக்டாக கிளியராக அவரால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியலை போர்னால் அந்த ஸ்பெக்ட்ரல் லைன்ஸை. ஸோ சாமர்ஃபீல்டு வந்து அதை கையில் எடுத்து அதை நம்ம கரெக்டாக பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் வந்து இவர் இந்த மாதிரி ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணுவார். ஸோ அதை பண்ணுறதுக்காக தான் மெயினாக வந்து சாமர்ஃபீல்டு அவரோட மாடலை கையில் எடுப்பார். ஸோ அப்போ தான் தெரியும், ஸோ சர்க்குலர் ஆர்பிட்டில் சுற்றும் போது ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் வந்து அவரால் கரெக்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியலை. இவர் வந்து எலிப்டிக்கலில் வச்சு பார்த்தார், ஓகேவா. ஸோ அப்போ எலிப்டிக்கலில் தான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் வந்து சுற்றுது. அப்போ வந்து நமக்கு வந்து சம் எக்ஸ்ட்ரா வேல்யூஸ் வந்து சம் மாடிஃபிகேஷன் பண்ணுவார், ஓகேவா. நான் வந்து அது எக்ஸ்பெரிமெண்டலாக வந்து போட்டிருக்கேன், ஸோ அதில் பாருங்கள், ஓகே. ஸோ இதில் நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல விரும்பலை. அந்த மாதிரி மாடிஃபை பண்ணி ஸோ எலிப்டிக்கலில் தான் சுற்றுது அப்படின்னு வந்து அவர் கண்டுபிடிப்பார். ஸோ இந்த மாடிஃபிகேஷனை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா. ஸோ வந்து சர்க்குலர் ஆர்பிட்னு சொல்லுவார், இவர் வந்து எலிப்டிக்கல் ஆர்பிட்னு சொல்லுவார், ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எர்வின் ஸ்காட்ரேஞ்சர். ஸோ ஸ்காட்ரேஞ்சர் வந்து வேவ் மெக்கானிக்ஸ். ஸோ ஸ்காட்ரேஞ்சர்னாலே என்னென்னா வேவ் கேரக்டர் தான், ஓகே. ஸோ இவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வேவ் கேரக்டரை பற்றி தான் சொல்லியிருப்பார். ஸோ எலக்ட்ரான்ஸுக்கு வந்து டூவல் நேச்சர் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். ஸோ நம்ம படிச்சிருப்போம் கண்டிப்பாக. எலக்ட்ரான்ஸ்க்கு வந்து டூயல் நேச்சர் இருக்கும், பார்ட்டிக்கல் நேச்சரும் இருக்கும், வேவ் நேச்சரும் இருக்கும்னு நமக்கு தெரியும். ஸோ அந்த வேவ் நேச்சரை வந்து ஃபுல்லாகவே ஸ்காட்ரேஞ்சர் தான் வந்து சொல்லியிருப்பார். அவர் வந்து ஒரு மாடலும் கொடுப்பாரு, குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இவர் வந்து ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாரு, ஸ்காட்ரேஞ்சர் வேவ் ஈக்குவேஷன் அப்படின்னு. ஸோ அந்த வேவ் ஈக்குவேஷன் எதை ரெப்ரசன்ட் பண்ணும் அப்படின்னா வேவ் கேரக்டர் தான் வந்து அதை ரெப்ரசன்ட் பண்ணும், ஓகே. ஸோ வேவ் மெக்கானிக்ஸ் பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நமக்கு சொன்னவர் ஸ்காட்ரேஞ்சர் தான், ஓகே. ஸோ இந்த குவாண்டம் மெக்கானிக்கல் மாடலில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா மூமெண்ட் ஆஃப் மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல்ஸ். ஸோ மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல்ஸ்னால் ஸோ எலக்ட்ரான்ஸ், ப்ரோட்டான்ஸ் இந்த மாதிரி வந்து ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் வந்து மூமெண்ட் ஆகுது அப்படின்னா அங்கே கண்டிப்பாக என்ன இருக்கும், வேவ், ஓகேவா. வேவ் தான் வந்து
அந்த மூமெண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வேவாக தான் இருக்கும். ஸோ மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிக்கலாக இருக்கும்போது அந்த வேவ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு விசிபிளாக இருக்குது. ஸோ மேக்ரோஸ்கோபிக்காக சப்போஸ் ஒரு ட்ரெயினோ இல்லை ஒரு பஸ்ஸோ எதுவோ ஸோ மூவ் ஆகுது அப்படின்னா அங்கேயுமே கண்டிப்பாக வேவ் இருக்கும். ஓகேவா? அந்த மூமெண்ட் வந்து வேவ் நேச்சரில் இருக்கும். பட் வந்து அந்த நம்ம கண்ணுக்கு வந்து விசிபிளாக இருக்குதில்ல. ஏன்னா அது வந்து மேக்ரோஸ்கோபிக் பார்ட்டிக்கலாக இருக்குது. ஓகே, ஸோ அதை வந்து எந்த மாடல் சொல்லும் அப்படின்னா கிளாசிக்கல் மெக்கானிக் மாடல் சொல்லும். ஓகேவா? ஸோ அதை வந்து நம்ம கிளாசிக்கல் மெக்கானிக் மாடல்னு சொல்லுவோம். ஸோ குவாண்டம் மெக்கானிக் மாடல் தான் வந்து அட்டாமிக் ஸ்ட்ரக்சரில் இருக்க இது. ஓகே, ஸோ கிளாசிக்கல் மெக்கானிக் மாடல் வந்து நம்ம படிக்க மாட்டோம். ஏன்னா அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்ரோஸ்கோபிக் பற்றி படிக்கிறது. ஓகேவா? ஸோ குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் தான் வந்து என்னென்னா மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல்ஸ் பற்றி படிக்கிறது. ஸோ ஆட்டம்னாலே மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல் தான். ஸோ அட்டாமிக் ஸ்ட்ரக்சரில் குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் தான் வரும். ஓகே, ஸோ அதனால் அது நமக்கு தேவையில்லை, ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஓகே ஸோ இப்போ வந்து இந்த சயின்டிஸ்ட்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இவ்வளோ தான் வந்து சயின்டிஸ்ட் கிடையாது, நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். ஸோ நிறைய சயின்டிஸ்ட் இருக்காங்க. ஸ்கார்ரேஞ்சருக்கு அப்புறமும் நிறைய சயின்டிஸ்ட் இருக்காங்க. பட் நான் வந்து இவங்களோட தியரிஸ் மட்டும் பெரிய ரெவல்யூஷன் க்ரியேட் பண்ணதுனால இந்த சயின்டிஸ்ட் மட்டும் நான் ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி படித்தோம் அப்படின்னா கொஞ்சம் கேட்டுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். நம்ம லெசனுக்குள்ளே போகும்போது ஸோ இவங்களுக்கு அப்புறம் தான் இவங்க வருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரான் கண்டுபிடிப்பாங்க, ப்ரோட்டான், நியூக்ளியஸ், இந்த மாதிரி வந்து நமக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாமல் டேரெக்டாக லெசனுக்குள்ளே போகிறதுக்கு இந்த மாதிரி பார்த்துட்டு போனோன்னா ஸோ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால தான் நான் இன்ட்ரொடக்ஷனாக போடணும் அப்படின்றதுக்காகவே தான் நான் இதை வந்து ஃபஸ்ட்டாக பண்ணி போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம டெஃபினிஷன் ஆஃப் ஆட்டம் பார்க்கலாம். ஒரு ஸ்மால் டெஃபினிஷன் மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ ஆட்டம்ன்றது என்னென்னா ஒரு ஸ்மாலஸ்ட் யூனிட் தான். ஓகேவா? ஒரு ஆர்டினரி மேட்டரில் இருக்க ஸ்மாலஸ்ட் யூனிட் தான் ஆட்டம். ஓகே, ஸோ நிறைய ஆட்டம்லாம் சேர்ந்து தான் அந்த மேட்டர்னு சொல்கிறோம். அண்ட் அதை வந்து நம்ம எலமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ ஆட்டம்ஸ்லாம் சேர்ந்து தான் நம்ம வந்து என்னென்னு சொல்லுவோம், எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ எவ்ரி சாலிட், லிக்யூட், கேஸ் அண்ட் பிளாஸ்மா இஸ் கம்போஸ்ட் ஆஃப் நியூட்ரல் ஆர் அயனைஸ்ட் ஆட்டம்ஸ். எஸ், ஸோ ஆட்டம்ஸ்லாம் சேர்ந்ததான் மேட்டர். ஸோ அந்த மேட்டர் வந்து எதுவாக வேணால் இருக்கலாம், சாலிடாக இருக்கலாம், லிக்யூடாக இருக்கலாம், கேஸாக இருக்கலாம், சம் பிளாஸ்மாவாக கூட இருக்கலாம். ஓகே, ஸோ அதை தான் அந்த பாயிண்ட்டில் சொல்கிறாங்க. அண்ட் ஆட்டம்ஸ் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்மால். ஓகேவா? மிக சிறிய துகள் தான் வந்து ஆட்டம். ஸோ அதோட அப்ராக்சிமேட்டாக வந்து அதை என்ன சைஸில் சொல்கிறாங்க அப்படின்னா 100 பிக்கோமீட்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ 100 பிக்கோமீட்டர்ஸ் அப்படின்னா 100 × 10⁻⁻12 வரும். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு சின்ன பார்ட்டிக்கிள் தான் ஆட்டம். ஓகேவா? ஸோ அதுக்குள்ளே வந்து எலக்ட்ரான், ப்ரோட்டான், நியூட்ரான்லாம் இருக்குது. ஸோ அது வந்து எப்படி இருக்கும்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? ரொம்பவும் அது வந்து ரொம்ப சிறுசாக இருக்கும். ஸோ நான் வந்து ஹிஸ்ட்ரி சொல்லும்போது ஒரு பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன். ஸோ நியூட்ரானை கண்டுபிடிச்சது பார்த்திங்கன்னா சாட்விக். ஓகேவா? ஆக்சுவலாக ரூதர்ஃபோர்டுக்கு அப்புறமா நியூக்ளியஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா வந்து அவர் என்ன பண்ணுவார்னா நியூட்ரானை கண்டுபிடிப்பார். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து போர் வந்து இந்த மாதிரி ஒரு கரெக்டான அசம்ஷன் கொடுப்பார். ஓகே, ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஸோ சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் வந்து எலக்ட்ரான், ப்ரோட்டான், நியூட்ரான். ஸோ எலக்ட்ரான்னா வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிக்கல். ஆட்டமில் இருக்க நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிக்கல் தான் வந்து எலக்ட்ரான். ஸோ ஆட்டமில் இருக்க பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிக்கல் தான் ப்ரோட்டான். ஸோ நியூட்ரலாக இருக்க பார்ட்டிக்கல் தான் வந்து நியூட்ரான். சாட்விக் கண்டுபிடிப்பார். ஓகே, ஸோ அதுக்கு வந்து நோ சார்ஜ். இந்த சார்ஜுக்கு வந்து வேல்யூ இருக்குது. அண்ட் இந்த எலக்ட்ரான், ப்ரோட்டான்க்கெலாம் மாஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அதையுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை கண்டுபிடிக்கும் போதே அதையும் அவங்க கண்டுபிடிச்சி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ எலக்ட்ரானை வந்து தாம்சன் கண்டுபிடிப்பார், அதுக்கு வந்து சார்ஜ் வேல்யூ அவர் கண்டுபிடிச்சி சொல்லிடுவார். ஸோ ப்ரோட்டான் வந்து கோல்ட்ஸ்டீன் கண்டுபிடிப்பார், அதோட சார்ஜ் வேல்யூ அவர் வந்து கண்டுபிடிச்சி சொல்லிடுவார். ஓகேவா? ஸோ அந்த வேல்யூ என்னன்னு மட்டும் நான் சொல்கிறேன், எக்ஸ்பெரிமெண்டல் வைஸாக நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போ கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஓகே, ஸோ எலக்ட்ரானோட சார்ஜ் வேல்யூ E வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா -1.6 × 10⁻⁻19 கூலும். ஓகேவா? ஸோ ப்ரோட்டானுக்கு +1.6 × 10⁻⁻19 கூலும். ஓகேவா? அப்படியே ஆப்போசிட், இங்கே மைனஸ்னால் இங்கே ப்ளஸ்ஸு. ஸோ நியூட்ரானுக்கு அந்த வேல்யூவே வராது, ஏன்னா அது வந்து ஒரு நியூட்ரல், நோ சார்ஜ். ஓகே, ஸோ மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் பார்த்திங்கன்னா 9.11 × 10⁻31 kg. ஓகே,
ஸோ ப்ரோட்டானுக்கு வந்து 1.67 இன்ட்டு 10⁻⁻27 kg. ஸோ நியூட்ரானுக்கு வந்து ஸ்லைட்டாக ஓகேவா கொஞ்சம் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா மாஸ் கூட இருக்கும் கொஞ்சம் சரியா. அந்த 1.67 இன்ட்டு 10⁻⁻27 தான் இதுக்கும் வரும். பட் அந்த 67க்கு மேலே கொஞ்சம் ஹை வேல்யூவாக இருக்கும் ஓகேவா. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஸ்லைட் சேஞ்சஸ் தான் ரெண்டுக்கும். ஓகே, ஸோ இதுதான் அதோட மாஸ் அண்ட் சார்ஜ் வேல்யூ. இது வந்து நான் எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து நான் சொல்லியிருக்கேன் டீட்டெயில்டாகவே. ஸோ இப்போ வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஓகே, ஸோ ஓகே அவ்வளோதான் வந்து இன்ட்ரொடக்ஷன் ஓகேவா. ஸோ ஸ்மால் இன்ட்ரொடக்ஷன் தான். ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆட்டம் நம்ம எடுத்துக்கிட்டால் நிறைய இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே சொல்ல முடியாது இல்லையா. ஸோ ஜஸ்ட் வந்து இவங்களாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த சயின்டிஸ்ட் வந்து இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க, இப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நம்ம படிக்கும்போது ஈஸியாக இருக்கும் ஓகேவா. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஓகே, பி ஹாப்பி அண்ட் மேக் அதர்ஸ் ஹாப்பி. தேங்க்யூ.